சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையிலும் எரிபொருள் செலவுகளை குறைக்கும் வகையிலும் சென்னையில் இன்று முதல் மின்சார பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இவற்றில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் உள்ளன என்பது குறித்து நமது செய்தியாளர் தாமோதரன் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையிலும் அதே போல எரிபொருளுடைய செலவை குறைப்பதற்காக போக்குவரத்து கழகம் சார்பாக இன்று முதல் மின்சார பேருந்து சேவை இயக்கப்பட உள்ளது. குறிப்பாக இந்த பேருந்தில் என்ன மாதிரியான வசதிகள் இருப்பது என்பதை இங்கு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக தாழ்த்தள மின்சார பேருந்தினுடைய சிறப்பு அம்சங்களாக பார்க்கும் பொழுது 12 மீட்டர் நீளம் கொண்ட பேருந்தினுடைய தரை உயரத்தை 400 மில்லி மீட்டரிலிருந்து 250 மில்லி மீட்டராக குறைக்கும் அந்த நீலிங் தொழில்நுட்பமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு பேருந்தில் சீட் பெல்ட் வசதியுடன் 39 இருக்கைகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது இந்த பேருந்தில் இருக்கக்கூடிய ஓட்டுநரிடம் நேரடியாக பேசலாம். சார் வணக்கம் சார். இப்போ மற்ற பேருந்துகள் இயக்குவதற்கும் இந்த பேருந்து இயக்குவதற்கும் உங்களுக்கு எவ்வளவு சுலபமா இருக்கு, என்ன மாதிரி வசதி கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த பேருந்து மற்ற பேருந்து வந்து டீசல் வந்து அது டீசல் பற்றாக்குறையினால வந்து இப்போ வந்து பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக இது பண்ணியிருக்காங்க. எல்லாமே 7 கேமரா இருக்குது வண்டியில், சுவிட்ச் எல்லாமே வந்து ஓப்பன் க்ளோசிங் இருக்குது. அதேமாதிரி மாற்றுத்திறனாளி ஏறுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் ஏறுறதுக்கும் மாற்றுத்திறனாளி ஏறுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்குது. ஓட்டுறதுக்கும் நல்லா எளிமையாக இருக்குது, எந்த ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் எளிமையாக இருக்குது. இப்போது மாற்றுத்திறனாளிகள் ஏறும் பொழுது அந்த உயரம் குறைப்பதற்கான அந்த இதுவும் நீலி சொல்லியிருக்காங்க, அது எப்படி பயன்படுது? டோரை க்ளோஸ் பண்ண உடனே கீழே டவுன் பண்ணணும் சார். டவுன் பண்ணுறோம், வண்டி உங்களுக்கு டவுன் ஆகிறது தெரியும். இதை வந்து இந்த பட்டன் அமுத்துனீங்களா கீழே வந்து ஒன் சைடாக சாயம், இது வந்து ஈவனாக வந்துடும். இந்த பட்டன் அமுத்துனா அதுக்கப்புறம் நம்ம எதுனா ஈவனாக அந்த பட்டன் வந்துடும். இது வந்து மேலே, இது அப்பு மேலே. இது வந்து சார்ஜிங் உள்ள லைட் எறிகிறதுக்கு. இது வந்து ஐலிங்க்கு வந்து சார்ஜ் பாயிண்ட் எல்லாத்துக்குமே வந்து சார்ஜ் போடுற மாதிரி இது பண்ணுது. இது ரெண்டும் ஆனில், மேக்ஸிமம் ஆனில் இருக்கணும். இந்த கட் ஆஃப் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எமர்ஜென்சிக்கு கட் ஆஃப் பண்ணுறது. டோரை திறந்தாலே பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆகிடும். இது டிரைவிங் மோடு, ரிவர்ஸ் மோடு. இது ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது, ஆனால் இது வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து எமர்ஜென்சி டோரு இது பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறதுக்காக. இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கட் ஆஃப், ரோட்டில் எல்லாமே கட் ஆஃப் ஆகிடும். இது வந்து ஃபேனுக்கு இது கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கு ஆன் பிரேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சுவிட்சும் ஆஃப் பண்ணிவிட்டு பேட்டரி ஆன் பண்ணிவிட்டு ஒரு 6 செகண்டு முதல்ல இது ஆன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணோம். இது ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 செகண்டு பிரேக்கும் சாவியை வந்து ஆன் பிடிச்சிட்டு அப்படியே எடுத்துட்டோம்னாக்கா அது ஒரு 10 செகண்டு இல்லை 20 செகண்ட் அது மாதிரி திரும்ப ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம டிரைவ் வெஹிக்கிள் ரெடின்னு வந்தால் மட்டும்தான் சரிப்பா நம்ம வந்து வண்டி மூவ் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த வெஹிக்கிள் ரெடின்னு வரும்போது வண்டியை மூவ் பண்ண முடியாது. அதை கவனிச்சிக்கணும். முதல்ல டிஸ்பிளே எல்லாமே வந்து பார்த்துக்கணும். சார்ஜிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும், எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்துக்கணும். வேக்காமல் இருக்குது, இது ரெண்டும் வேக்காமல், இது 2 பக்கம் ஈவனாக ஆயிரும். 10 பாயிண்ட்டுக்கு மேலே போனால் தான் நம்ம எடுக்கணும். ஆட்டோமேட்டிக் டோரை திறந்தாலே வந்து நியூட்ரல் ஆகிடும். அது இந்த பேருந்தில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டுநர் தரக்கூடிய தகவலை கேட்க முடியும். அதாவது மக்கள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வதற்காகவும் ஒரு பேருந்தில் செல்லும் பொழுது தங்களுக்கு பல்வேறு வசதிகளுடன் அவர்கள் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பேருந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய அந்த 4 சக்கர அந்த வண்டியை மேலே ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும் ஏதுவாக இதில் பல்வேறு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக வரும் காலங்களில் இது போன்ற பேருந்துகள் அனைத்து வழித்தடங்களும் இயக்கம் என்ற ஒரு தகவலையும் போக்குவரத்து கழகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் நான் தாமோதரன்.